துளசியை வழிபடுவதனால உடல் ஆரோக்கியம் மட்டும் கிடையாது, நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள், எண்ணங்கள், அந்த தீமையான நிகழ்வுகள், அந்த மன அழுக்குகளை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது துளசி தீர்த்தத்துக்கு உண்டு. அதனாலதான் பெருமாள் கோயில்ல துளசி தீர்த்தம் அப்படிங்கறத நமக்கு குடிக்க கொடுக்குறாங்க. அந்த மனசில் உள்ள அந்த நோயை, உடல்ல இருக்கக்கூடிய பிணியை மருந்து மாத்திரையால சரி பண்ணிடலாம். மனதுல இருக்கக்கூடிய பிணியை யார் சரி பண்ண முடியும்? அந்த துளசி தீர்த்தம் தான் நம்மள சரி பண்ணும். அதனால இன்றளவும் ஒரு செப்பு பாத்திரத்துல முதல் நாள் நைட்டே துளசி இலைகளை போட்டு தண்ணி ஊத்தி வச்சு மறுநாள் காலையில அதை குடிக்கும் போது நம்ம உடல் ரொம்ப ஆரோக்கியமாக புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அந்த அளவுக்கு நம்ம மருத்துவத்திலும் சரி, ஆன்மீகத்திலும் சரி, அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த மூலிகையை நம்ம கண்டிப்பாக எல்லாரும் வழிபடுறோம். இப்போ கோயில் எல்லாம் பிரசாதமா துளசி கொடுப்பாங்க. நம்ம பெருமாள் கோவில்ல துளசி உண்டு, ஐயப்பன் கோயில்ல துளசி பிரசாதம் உண்டு. நம்ம அந்த துளசியை வாங்கி என்ன பண்ணுவோம்? அப்போதைக்கு கண்ணுல ஊத்தி வாங்கிக்குவோம். சாத்திரத்துக்கு ஒரு இலையை பிரிச்சு ஒரு சிலர் மட்டும்தான் அதுவும் சாப்பிடுறாங்க, மற்றவங்க அதை சாப்பிட்றது கூட இல்லை. அந்த துளசி இலை கட்டாயம் உங்களுக்கு பெருமாள் கோயில்ல கிடைச்சதுன்னா அதுதான் மகா பிரசாதம். அந்த பெருமாளுடைய அனுகிரகமே அந்த துளசி இலைகள் வழியாக தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும்.